கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே தானியேல் கண்ட தரிசனங்கள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Visions of Daniel. தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். Let's read Daniel chapter 7, the first 4 verses. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. In the first year of Belshazzar, king of Babylon, Daniel had a dream and visions of his head upon his bed. Then he wrote the dream and told the sum of the matters. Daniel spake and said, I saw in my vision by night, and behold, the 4 winds of the heaven strove upon the great sea, and 4 great beasts came up from the sea, diverse one from another. The first was like a lion, and had eagle's wings. And I beheld till the wings thereof were plucked, and it was lifted up from the earth, and made stand upon the feet as a man, and a man's heart was given to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தானியேல் கண்ட தரிசனங்களிலே 4 வித்தியாசமுள்ள மிருகங்களை அவர் காண்கிறார். Daniel in his vision saw 4 diverse beasts. ஒவ்வொரு மிருகமும் இந்த உலகத்திலே தோன்றி மறைந்து போன ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் வெளிப்படுத்துகிறது. Each beast shows the various empires that rose up and fell in this world. இங்கே தானியேல் கண்ட முதலாம் மிருகம் சிங்கத்தை போல் காணப்பட்டது. The first beast which Daniel saw was like a lion. அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. It shows the Babylonian empire. சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோன் கழுகின் வேகத்தில் இந்த பூமியிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது. Babylon, which was an ordinary kingdom, at the pace of an eagle turned out to be a great empire in this world. அது எந்த வேகத்திலே ஒரு சாம்ராஜ்யமாக மாறினதோ அதே வேகத்தில் அது மறைந்து போகக்கூடியதாய் வீழ்ந்து போகக்கூடியதாக காணப்பட்டது. With the same speed that it became an empire, and the same speed it also fell down and came to naught. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோனை கழுகின் வேகத்தில் இந்த பூமியில் சாம்ராஜ்யமாக மாற்றினார். The Lord God who created the whole universe made this Babylon, which was an ordinary kingdom, into a very great empire in this world. இந்த தேவனாகிய கர்த்தர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கழுகின் வேகத்தோடு இந்த பூமியில் பரம்பச் செய்தாரோ அதே தேவனாகிய கர்த்தர் அதன் இறகுகளை பிடுங்கி அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்த இடம் தெரியாமல் மாறி போகும்படியாக செய்தார். That Lord God who helped this Babylonian kingdom to grow into a great empire at the speed of an eagle, now once again made it to come down to earth, and also plucked out the wings of the eagle and brought to naught that Babylonian empire. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை இருந்த இடம் தெரியாமல் மாற்ற தேவன் அப்படி மாற்ற காரணம் என்ன? What was the reason for God to completely obliterate the Babylonian empire? நேபுகாத்நேச்சாருடைய ஜீவியத்திலே வந்த சில தேவனுக்கு விரோதமான பாவங்களே தேவன் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை இருந்திடம் தெரியாமல் மாற்றுவதற்கு காரணமாய் இருந்தது.
Certain sins that came in the life of King Nebuchadnezzar made the Lord God to completely obliterate the Babylonian Empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவது தேவனுடைய ஆலயத்திலே காணப்பட்ட வெண்கல கடல் தொட்டியை அந்த பாபிலோனின் ராஜாக்கள் அல்லது பாபிலோனின் வீரர்கள் அதை உடைத்து போடக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். The Babylonian soldiers broke off the brazen sea that was found in the temple of God. இரண்டாவதாக நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான் என்று நாம் பார்த்தோம். Second, we saw that King Nebuchadnezzar broke the bones of the Israelites. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Jeremiah chapter 50 verse 17. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். Israel is a scattered sheep. The lions have driven him away. First, the king of Assyria had devoured him, and last, this Nebuchadnezzar, king of Babylon, had broken his bones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை நேபுகாத்நேச்சார் முறித்ததாக நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். Here we heard that Nebuchadnezzar broke the bones of the Israelites. மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் கர்த்தரோடு யுத்தம் கலந்ததாக கர்த்தர் குறிப்பிடுகிறார். Not only that, the Lord had specified that Babylon strove with the Lord. எரேமியா 50ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். Jeremiah chapter 50 verses 23 and 24. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. How is the hammer of the whole earth cut asunder and broken? How is Babylon become a desolation among the nations? I have laid a snare for thee, and thou art also taken, O Babylon, and thou wast not aware. Thou art found and also caught, because thou hast striven against the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 24ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். Once again verse 24. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. I have laid a snare for thee, and thou art also taken, O Babylon, and thou wast not aware. Thou art found and also caught, because thou hast striven against the Lord. நீ கர்த்தரோடு யுத்தம் கலந்தாயே. Thou hast striven against the Lord. அப்ப பாபிலோன் உயர்த்தப்பட்ட போது கர்த்தரோடு யுத்தம் கலக்கக்கூடியதாக மாறி போனது. Therefore, when Babylon was lifted up, it strove with the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அது எந்தெந்த விதங்களில் கர்த்தரோடு யுத்தம் கலந்தது என்பதைத்தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். These days we are meditating the ways by which it strove with the Lord. தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை கொண்டு போய் அவன் பாபிலோனின் ராஜா பாபிலோனின் கோவிலிலே வைத்தான் என்று நாம் பார்த்தோம். We saw that the king of Babylon took the vessels from the temple of God and kept it in the house in Babylon. மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய ஆலயத்தின் காணப்பட்ட வெண்கல கடல் தொட்டியை உடைத்து போடுவதற்கு காரணமாயிருந்தான். Not only that, he was the reason behind the breaking of the brazen sea found in the temple of God. தேவனுடைய சொந்த ஜனங்களின் எலும்புகளை முறிக்கிறதான ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. He had the experience of breaking the bones of God's own people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த கர்த்தரோடு யுத்தம் கலக்கிறதான ஒரு அனுபவத்துக்கு இந்த பாபிலோனும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அல்லது பாபிலோனின் ராஜாக்களும் வந்தபோது கர்த்தர் அந்த பாபிலோனுக்கு இனி சிங்காசனம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்தார்.
Therefore, when Babylon and the kings of Babylon started to strive against the Lord came to a conclusion that no more should there be a throne in Babylon. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 47 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, When we read the prophetical book of Isaiah, chapter 47, verse 1. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை. நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. Come down and sit in the dust, O virgin daughter of Babylon. Sit on the ground, there is no throne, O daughter of the Chaldeans, for thou shalt no more be called tender and delicate. உனக்கு சிங்காசனம் இல்லை. There is no throne. கர்த்தர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். Here we see the Lord saying, நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. Thou shalt no more be called tender and delicate. இது பாபிலோனின் அந்த செழிப்பை தேவன் முற்றிலுமாய் அழித்து போட போகிறார் என்பதை காட்டுகிறது. This shows that the Lord was totally going to destroy the prosperity of Babylon. உனக்கு சிங்காசனம் இல்லை என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு தேவன் முடிவை கொண்டு வரப் போகிறார் என்பதை அது காட்டுகிறது. It's written, there is no throne for thee. It shows that the Lord was going to bring an end to the Babylonian empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக தேவனாகிய கர்த்தர் சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோன் கழுகின் வேகத்தில் இந்த முழு பூமியிலும் பரவும்படியாக உதவி செய்தார். In this way, first the Lord helped Babylon, which was an ordinary kingdom, to become a great empire at the speed of an eagle. ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்டதான இந்த நேபுகாத்நேச்சார் நன்றியுள்ள இருதயத்தை இழந்து போகக்கூடியவனாய் கர்த்தரோடு கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக அவரோடு யுத்தம் கலக்கிற அனுபவம் அவனுக்குள்ளும் அந்த பாபிலோனுக்குள்ளும் காணப்பட்டது. But King Nebuchadnezzar, after he was being lifted up by the Lord, he lost a grateful heart and started to strive against the Lord, he and all his men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்ததான அனுபவத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating the fact that he broke the bones of the people of Israel. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்திலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is hanging on the cross with all his bones protruding out. ஆதி மனிதனுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். The Lord God took away the rib of the first man in the Garden of Eden and created an Eve by that. அதுபோல இயேசுவின் எலும்புகளை கொண்டு ஒரு மணவாட்டி சபையை பிதாவாகிய தேவன் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார். Likewise, God the Father is creating a bridal church by the bones of Jesus. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, When we read in Ephesians chapter 5, அதிலே நாம் இவ்விதமாக படிக்கிறோம். how do we read there? 30ஆம் வசனம், Verse 30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். For we are members of his body, of his flesh and of his bones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். For we are members of his body, of his flesh and of his bones. முந்தின ஆதாம் ஏவாளை பார்த்து இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொன்னது போல, As the first Adam, looking unto his wife Eve, said, she is the bone of my bones and the flesh of my flesh. பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு மணவாட்டியை பார்த்து அல்லது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாம் கிறிஸ்துவின் எலும்புகளுக்குரியவர்களாய் மாற வேண்டும். We have to become the members of the bones of Jesus, so that Jesus, the last Adam, is able to tell unto the bridal church or looking unto us, saying, she is the bone of my bones and the flesh of my flesh. இன்றைக்கு முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் இயேசுவின் இரத்தத்தை உரிமை கொண்டாடுகிறார்கள், இயேசுவின் தழும்புகளை உரிமை கொண்டாடுகிறார்கள்.
Today there might be millions of Christians across the globe. They take claim over the blood of Jesus and also over the stripes of Jesus. இயேசுவின் மாம்சத்தை உரிமை கொண்டாடுகிறார்கள். They lay claim over the flesh of Jesus. ஆனால் இயேசுவின் எலும்புகளை முறித்து போடக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். But they are breaking the bones of Jesus. இயேசுவின் எலும்புகள் என்பது கிறிஸ்துவின் உபதேசம் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the last week we saw that the bones of Jesus shows the doctrine of Christ. 2 யோவான் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது When we read 2 John verse 9, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. it's written, whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. He that abideth in the doctrine of Christ, he has both the Father and the Son. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனை உடையவன். He that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son. கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அல்லது அப்போஸ்தல உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். We should be found giving importance to the doctrine of Christ or the apostolic doctrine. இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்த வேளையில் அநேகர் அவரை பின்பற்றினார்கள். While Lord Jesus Christ was alive on this earth, many followed him. அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு பின்பற்றினார்கள். Looking unto the signs and miracles, they followed him. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றினார்கள். They followed Lord Jesus Christ to receive earthly blessings. ஆனால் அதே வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்தை பேச ஆரம்பித்த போது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அது முதற்கொண்டு அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And we see, but when the Lord Jesus Christ started speaking the doctrines to them, many said, it is an hard saying, who can hear it? And from that time onwards, many disciples went back and walked no more with him. அற்புதங்கள் அடையாளங்களை வாஞ்சித்து இயேசுவை பின்பற்றினவர்கள், Those who desired the signs and miracles performed by Jesus and followed him, இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை பின்பற்றினவர்கள், those who followed Jesus for their earthly needs and earthly blessings. ஆனால் இயேசு உபதேசங்களை பேச ஆரம்பித்த போது அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். But when Jesus began to speak the doctrines, they did not walk with him but went back. யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். John chapter 6 verse 60. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். Many therefore of his disciples, when they had heard this, said, this is a hard saying, who can hear it? 66ஆம் வசனம். Verse 66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். From that time, many of his disciples went back and walked no more with him. உபதேசத்தை கேட்டபோது அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். On listening to the doctrines, many did not go with him, they went back and walked no more with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கும் பெந்தகோஸ்தே ஜனங்கள் மத்தியிலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக பூமிக்குரிய தேவைகளுக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். Today, even among the Pentecostals, there are many who follow Christ for the earthly blessings and earthly needs. உபதேசங்களை கிறிஸ்துவின் உபதேசத்தை கடினமாக எண்ணக்கூடியவர்கள், அதை கைக்கொள்ள மறுப்பவர்கள் இன்றைக்கும் பெந்தகோஸ்தே உலகத்தில் இருக்கிறார்கள். Even today in the Pentecostal world are people who say that the doctrines of Christ are difficult to follow and they do not follow it. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் விரும்புவோமானால் நாம் கிறிஸ்துவின் எலும்புகளுக்குரியவர்களாக கிறிஸ்துவின் உபதேசத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். If we desire to be caught up in the secret coming of Lord Jesus Christ, we should become the members of the bones of Christ and also his doctrines.
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். Nebuchadnezzar, the Babylonian king, broke off the bones of the Israelites. அந்த பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். உனக்கு சிங்காசனம் இல்லை என்கிற முடிவுக்கு பாபிலோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி உனக்கு சிங்காசனம் இல்லை. Looking unto that great empire, the Lord God said, there is no throne for thee. Saying so, he brought an end to that Babylonian empire. இனி உனக்கு சிங்காசனம் இல்லை என்றால் அர்த்தம் என்ன? It is written, there is no throne for thee. What does it mean? இனி உனக்கு ஆளுகை இல்லை என்பதுதான் அவருடைய அர்த்தம். That means there is no more dominion for you. இதுவரை முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த பாபிலோனே, O Babylon, who was ruling this whole world till now, இனி உனக்கு ஆளுகை இல்லை, மற்றவர்களுக்கு நீ அடிமையாக மாறப்போகிறாய். henceforth there will be no more rule for you, and then you will become a slave or a captive to others. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், மற்றவர்களுடைய ஆளுகையின் கீழ் நீ கடந்து வரப்போகிறாய். In other words, you're going to come under the rule of others. முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த பாபிலோனே, O Babylon, who was ruling the whole world, இனி மற்றவர்கள் உன்னை ஆளக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு அடிமையாய் நீ மாறப்போகிறாய் என்பதுதான் உனக்கு சிங்காசனம் இல்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அர்த்தமாய் இருக்கிறது. the meaning of the words of the Lord, there is no throne for thee, means hereafter there won't be any rule for you, but you will come under the rule of others. ஏசாயா 47:1 மறுபடியும் வாசிப்போம். Let's once again read Isaiah chapter 47 verse 1. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தையரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை. நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. Come down and sit in the dust, O virgin daughter of Babylon. Sit on the ground, there is no throne, O daughter of the Chaldeans, for thou shalt no more be called tender and delicate. உனக்கு இனி சிங்காசனம் இல்லை, There is no throne, உனக்கு இனி ஆளுகை இல்லை, there is no rule for you. நீ இனி அடிமையாய் மாறப்போகிறாய். You're going to become a captive hereafter. மற்றவர்கள் உன்னை ஆளுகை செய்ய போகிறார்கள். Others are going to rule over you. அதற்கு காரணம் என்ன? What's the reason? எலும்புகளை முறித்தான். You broke the bones. அப்ப பாருங்க, நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்த போது பிதாவாகிய தேவன் அல்லது தேவனாகிய கர்த்தர் அதனுடைய சிங்காசனத்தை பறித்து விட்டார். When Nebuchadnezzar broke the bones of the Israelites, God the Father or the Lord God took away his throne. அப்படியானால் நாம் இயேசுவின் எலும்புகளை, கிறிஸ்துவின் உபதேசங்களை முறிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய ஜீவியத்திலே சிங்காசனம் இருக்காது. If that be so, if we break the bones of Jesus or break the doctrines of Christ, then there won't be a throne in our lives. நம்முடைய ஜீவியத்திலே ஜெய ஜீவியம் இருக்காது. There won't be any victorious life in our life. நம்முடைய ஜீவியத்திலே மற்ற வல்லமைகளை நாம் ஆளுவதற்கு பதிலாக அந்த வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கும். In our lives, instead of us ruling over other powers, those powers will be having a dominion over us. இப்ப இயேசுவின் ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், If we want to be caught up in the secret coming of Jesus, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கும்போது, when we read the book of Revelations chapter 12 verse 5, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். she brought forth a man child who was to rule all nations. அந்த பிள்ளையானது தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. Her child was caught up unto God and to his throne. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. இப்ப வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். Therefore, to be caught up in the secret coming of Lord Jesus, we have to rule all nations with a rod of iron. அப்ப உனக்கு சிங்காசனம் இல்லை என்ற அர்த்தம் என்ன? You do not have a throne. What does it mean? கிறிஸ்துவின் உபதேசத்தை கைக்கொள்ள மறுத்து, கிறிஸ்துவின் உபதேசத்தை விரும்பாதவர்களாய், அதை முறித்து போடக்கூடியவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய ஜீவியத்தில் அந்த ஜாதிகள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். If we are breaking the doctrines of Christ, if we are not able to follow that, and if we do not follow the doctrines of Christ, then those nations will be ruling over us. அப்ப இயேசுவின் எலும்புகள் என்பது எதை காட்டுகிறது?
Therefore, what do the bones of Jesus show? அது கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்று நாம் பார்த்தோம். We saw that they are the doctrines of Christ. அதற்கு மற்றொரு பெயர் அப்போஸ்தல உபதேசம். Another name for that is the apostolic doctrine. முதலாவது ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை குறித்து நாம் பார்த்தோம். First, we saw about the doctrine of reconciliation. ஞானஸ்நானத்தை பற்றிய உபதேசம் இருக்கிறது. There is a doctrine about baptism. அபிஷேகத்தை பற்றிய உபதேசம் A இருக்கிறது. doctrine of anointing. வேறுபாட்டின் ஜீவியத்தை பற்றிய உபதேசம் இருக்கிறது. There is a doctrine about the life of separation. தெய்வீக சுகத்தை பற்றிய உபதேசம் இருக்கிறது. There is a doctrine of divine healing. பரிசுத்த ஜீவியத்தை பற்றிய உபதேசம் இருக்கிறது. There is a doctrine about holy life. ஜெய ஜீவியத்தை பற்றிய உபதேசம் இருக்கிறது. And also a doctrine about the victorious life. விசுவாச ஜீவியத்தை பற்றிய உபதேசம் இருக்கிறது. There is a doctrine about faith life. இப்படி பல்வேறு எலும்புகள், இயேசுவின் எலும்புகள் காணப்படுகிறது. In this way, various are the bones of Jesus. உதாரணமாக ஜெய ஜீவியம் ஒரு உபதேசமாக இருக்கிறது. For example, victorious life is a doctrine. அந்த எலும்புகளை நாம் ஒருபோதும் முறித்து போடக்கூடாது. Never should we break those bones. அதாவது இயேசுவை போல ஒரு ஜெயகரமான ஜீவியத்தை என்னால் இந்த உலகத்தில் செய்ய முடியாது என்று நாம் சொல்வோமானால், அறிக்கையிடுவோமானால், அல்லது அப்படி நாம் நினைப்போமானால் இயேசுவின் எலும்புகளை நாம் முறித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். If we confess, if we say, and if we think that we cannot lead a victorious life like Jesus, then we are breaking that bone of Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read the book of Revelation chapter 3 verse 21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. இங்கே இயேசு தெளிவாக குறிப்பிடுகிறார். here Jesus very clearly specifies, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல, even as I also overcame and am set down with my Father in his throne. அவரை போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, Whosoever overcometh like him, அவனுக்குத்தான் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்காரும்படி அவர் அருள் செய்வாராம். to him alone will he grant to sit along with him in his throne. இதுதான் ஜெய ஜீவியத்தை பற்றி இயேசுவுடைய உபதேசம். This is the doctrine of Jesus regarding victorious life. ஜெய ஜீவியம் என்பது கிறிஸ்துவின் ஒரு எலும்பாக இருக்கிறது. Victorious life is a bone of Christ. நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்து போட்டான். Nebuchadnezzar broke the bones of the Israelites. நாம் ஒருபோதும் இயேசுவின் எலும்பு ஆகிய அந்த ஜெய ஜீவியத்தை பற்றிய உபதேசத்தை முறித்து போடக்கூடாது. Never ever should we break the bone of Jesus, that is the doctrine of victorious life. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஜெய ஜீவியம் செய்ய என்னால் இயலாது, என்னால் இயேசுவை போல ஜெயம் எடுக்க முடியாது என்ற எண்ணத்துக்கோ அப்படிப்பட்ட நினைவுகளுக்கோ அல்லது அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கோ நாம் இடம் கொடுப்போமானால், அப்படி நாம் பேசுவோமானால் இயேசுவின் எலும்பை முறித்து போடுகிறோம். If we think or speak that we cannot lead a victorious life like Jesus did, then we are breaking that bone of Jesus. முதலாவது ஜெயம் என்று சொல்லும்போது பாவத்தின் மேல் நமக்கு ஒரு ஜெயம் தேவையாயிருக்கிறது. First of all, when we say about victory, we need a victory over sin. பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். We have to overcome sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு பாவத்தை ஜெயித்தார். Jesus overcame sin. அடுத்தபடியாக நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். Next, we have to overcome the devil. உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். We've got to overcome the world. நம்முடைய சொந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். We have to overcome our own flesh. சுயத்தை ஜெயிக்க வேண்டும். We have to overcome self. வியாதிகளை ஜெயிக்க வேண்டும். We got to overcome sickness. இப்படி நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. In this way, various are the matters over which we have to overcome. இப்ப பாவத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும். We have to overcome sin. அப்ப பல சந்தர்ப்பத்துல பாவத்தின் மேல் நமக்கு ஜெயம் எடுக்க முடியுமா, இதை ஜெயிக்க முடியுமா என்கிற சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. In many circumstances, there is a doubt within us saying, can we overcome sin, or in particular that sin? பாவத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? How can we overcome sin? ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, When we read in Romans chapter 6, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. And as you are under grace and not under the law, sin shall not rule over you. 14ஆம் வசனம். Verse 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. For sin shall not have dominion over you, for you are not under the law but under grace. பாவத்தின் மேல் நாம் ஜெயமெடுக்க வேண்டுமானால், if we want to have a victory over sin, கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். we have to come under grace. கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். We have to come under grace. அதேவேளை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க கூடாது. At the same time, we should not be under the law. நியாயப்பிரமாணம் என்பது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம், பதிலுக்கு பதில். இதுதான் நியாயப்பிரமாணம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால். In short, when we say about law, it's for an eye for an eye and a tooth for a tooth and railing for railing and retaliation for retaliation. நாம் பழி வாங்கக்கூடியவர்களாக, பதிலுக்கு பதில் செய்யக்கூடியவர்களாக இருப்போமானால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். If we take revenge and if we retaliate, we are under the law. அப்ப அப்படிப்பட்ட நமக்கு ஒரு பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க முடியாது. Then we cannot overcome sin. ஏனென்றால் பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணத்தில் இருப்பதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். For in 1 Corinthians chapter 15 we say that the strength of sin is law. பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம். The strength of sin is the law. 56ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15:56. 1 Corinthians chapter 15 verse 56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். The sting of death is sin and the strength of sin is the law. இப்ப பாவத்தை ஒரு பலமுள்ள சிங்கம் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose we consider sin as a strong lion. ஒரு உயிருள்ள சிங்கத்தை, கர்ஜிக்கிற சிங்கத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. We cannot overpower a live and a roaring lion. அதோடு யுத்தம் பண்ண முடியாது. We cannot fight against it. அதே வேளை அந்த சிங்கம் ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. At the same time, if the lion is in a coma stage அல்லது மரண படுக்கையில இருக்குது, or in a deathbed, அதால கர்ஜிக்க முடியல, it cannot roar, அதால எழும்பி நிற்க கூட முடியல, it's unable to stand up, அதால ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. it cannot do anything. அப்படிப்பட்ட சிங்கத்தை நம்ம என்ன செய்யலாம், எளிதில கொன்று விடலாம். We can easily kill such a lion. அதுபோலதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் பாவத்தினுடைய பலன், அந்த பாவம்ங்கிறது ஒரு சிங்கத்துக்கு ஒப்பாக, அந்த பாவத்துடைய பலன் எங்க இருக்குன்னா நியாயப்பிரமாணத்துல இருக்குது. And similarly, when we say of sin, it's like lion, and the strength of the sin is in the law. அந்த நியாயப்பிரமாணம் எங்க இருக்குது? Where is the law? நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நியாயப்பிரமாணம் இருக்குது. The law is found in the heart of every one of us. பொதுவாக நியாயப்பிரமாணம் என்பது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். Generally, the Lord gave the law to the Israelites. ஆனாலும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், உலக மனிதனாய் இருந்தாலும், தேவனை அறிந்தவனாய் இருந்தாலும், தேவனை அறியாதவனாய் இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணம் இருப்பதாக ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். And the scripture says in Romans chapter 4, it might be a man who knows the law or not, might be a man in the world, but the law is in the heart of every one of them. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலும் இந்த நியாயப்பிரமாணம் காணப்படுகிறது. This law is found in the life of every man. சரி, ரோமர் 2ஆம் அதிகாரம் Romans chapter 2 14ஆம் வசனம். verse 14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். 15ஆம் வசனம் கூட. Verse 15 also. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். For when the Gentiles which have not the law do by nature the things contained in the law, these having not the law are a law unto themselves, which show the work of the law written in their hearts, their conscience also bearing witness, and their thoughts the meanwhile accusing or else excusing one another. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். When the Gentiles which have not the law do by nature the things contained in the law, these having not the law are a law unto themselves. நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில்
எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று 15 வசனத்தில் படிக்கிறோம். In verse 15 it is written, which shew the work of the law written in their hearts. ஆகவே தான் உலகத்து மனிதனை பார்த்தீங்கன்னா பழி வாங்குற சுபாவம், பதிலுக்கு பதில் செய்யற சுபாவம், எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த சுபாவம் இருப்பதை நாம் பார்க்கலாம். And that is why we can see the nature of recompensing and avenging in every man, be from any religion in this world. தேவ ஜனங்களுக்குள்ளும் அந்த சுபாவம் காணப்படுகிறது. These natures are found even in the people of God. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சுபாவத்தை மாற்றி ஒரு கிருபையின் பிரமாணத்துக்குள்ள நம்மை கொண்டு வர விரும்புகிறார். The Lord tries to change those natures and bring us under the law of grace. அதை மத்தேயுல நான் வாசிக்கும்போது இயேசு சொல்லுகிறார். When we read that in Matthew, we can see Jesus telling, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, when we say of law, நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன். I tell you this. வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். Matthew chapter 5 verses 38 and 39. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. Ye have heard that it hath been said, an eye for an eye and a tooth for a tooth. But I say unto you that ye resist not evil, but whosoever shall smite thee on the right cheek, turn to him the other also. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Ye have heard that it hath been said, an eye for an eye and a tooth for a tooth. இதான் நியாயப்பிரமாணம். This is the law. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், But I say unto you, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ye resist not evil. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. Whosoever shall smite thee on the right cheek, turn to him the other also. இதான் கிருபையின் பிரமாணம். This is the law of grace. இந்த கிருபையின் பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படும்போது, When we come under this law of grace, பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. sin cannot overcome us. பாவம் நம்ம ஜெயிக்க முடியாது. Sin cannot overpower us. பாவத்தை நாம் ஜெயிக்கலாம். We can overcome sin. நாம் ரோமர்ல என்ன படித்தோம்? 6ஆம் அதிகாரத்துல What did we read in Romans chapter 6? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you, for you are not under the law but under grace. ஆனா பொதுவாக நம்முடைய சுபாவம் என்ன? But what is our general nature? உலகத்து மனிதனுடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, We might take the nature of the people in this world, இந்த இடத்துல காணப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, or if you look into the nature of every one of us who are seated here listening to these words, ஒரு ஆள் இப்ப நம்ம இடத்துல பேசாவிட்டா நாமளும் பதிலுக்கு பேச மாட்டோம். somebody doesn't speak to us, we also won't speak back to them. ஒரு ஆள் நம்ம இடத்துல முகத்தை திருப்பி கொண்டு போனா நாமும் பதிலுக்கு திருப்பி கொண்டு போவோம். Somebody is turning off their face from us, we too will turn our face. ஒரு ஆள் நம்மை தூசித்தால், நிந்தித்தால் அல்லது 4 வார்த்தைகளை சொன்னால் நாமும் பதிலுக்கு 4 வார்த்தைகளை பேசுவோம். Suppose somebody reproaches us and puts us to shame and speaks evil 4 words about us, we too will be repaying them in the same coin. இப்ப ஒரு ஆள் நம்மை அடிக்க வந்தால் ஒன்று நம்ம பதிலுக்கு திரும்பி அடிப்போம். நல்ல ஆவிக்குரியவங்களா இருந்தா திரும்பி அடிக்காட்டினாலும் என்ன செய்வாங்க? அடிக்க வர்றவங்கள தடுப்பாங்க. Suppose a person comes to smite us, we smite them back. Or suppose the person is spiritual, if someone comes to smite them, they will just stop them from smiting them. பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். We have to overcome sin. இயேசு எப்படி பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்தார்? How did Jesus overcome sin? அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தார். He was not under the law but under grace. இயேசு பதிலுக்கு பதில் யாரையும் செய்ய போகவில்லை. Jesus did not go to recompense. அவரை முகத்துல காரி உமிழ்ந்து துப்பினார்கள். They spat upon his face. இயேசு பதிலுக்கு துப்ப போகவில்லை. Jesus did not try to retaliate. அவரை முதுகிலே அடித்தார்கள். They smote him on his back. பதிலுக்கு அடிக்க போகவில்லை. He did not try to retaliate. அவருடைய தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள். They plucked off the hair from his cheek. பதிலுக்கு செய்ய போகவில்லை. He did not try to retaliate. கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். They pierced his hands and his feet with தலையிலே nails. முள்முடி சூட்டினார்கள். They crowned him with a crown of thorns. விலாவிலே ஈட்டினால் குத்தினார்கள். They pierced his side with a spear.
இவை ஒன்றுக்கும் அவர் பதிலுக்கு பதில் செய்ய போகவில்லை. He did not try to recompense anything. பழிவாங்க போகவில்லை. He did not try to avenge. இல்ல அவங்க அழிந்து போக வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை. And also he never thought that they should be destroyed. இயேசு சொல்லுகிறார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Jesus said, Father, they do not know what they do. இவர்கள் செய்வதை இவர்களுக்கு மன்னியும். Forgive them what they do. இப்ப இன்றைக்கு நமக்கு இந்த சுபாவம் வர வேணும். Today we should get these natures. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் மாற வேண்டும். We should not be under the law but under grace. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருப்போமானால், If we are under the law, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. let's read Isaiah chapter 50 verse 6. அங்க இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Jesus there. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. I gave my back to the smiters and my cheeks to them that plucked off their hair. I hid not my face from shame and spitting. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. I hid not my face from shame and spitting. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன். I gave my back to the smiters. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன். And my cheeks to them that plucked off the hair. இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சுபாவம் காணப்படுகிறதா? Today are such natures found in your families? அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல உங்களுக்கு மேலுள்ளவர்கள் உங்களை அடிக்க வரும்போது, தாக்க வரும்போது, அல்லது உங்களுடைய அடிக்கிறதுன்னா சரீரத்தில் அடிக்கிறது மாத்திரமல்ல, வியாபார ரீதியாக போட்டி, இன்னும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் மேலுள்ளவர்கள், உங்கள் கீழ் உள்ளவர்கள் எந்த விதத்திலேயாவது உங்களை தாக்க வரும்போது அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? Or today in the place where you work or in your business organizations, somebody comes to smite you or attack you, they might be a rival to you in your business, or you retaliating. ஆனா பொதுவாக நம்முடைய சுபாவம் என்னவென்று சொன்னால், தீமையோடு நம்ம எதிர்த்து நிற்போம். Generally our nature is we resist evil. இயேசுவை போல ஒப்பு கொடுக்க மாட்டோம். We won't yield as Jesus did. ஒரு ஆள் முகத்துல காரி துப்ப வர்றாங்கன்னா நம்ம விலகி கொள்ளுவோம். If somebody is trying to spit upon our face, we'll just move away from that place. இல்லனா பதிலுக்கு திருப்பி துப்பிடுவோம். Or we'll spit back. ஆனா இயேசு அதை செய்யவில்லை. But Jesus did not do that. இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராத அனுபவம். This is the experience of not coming under the law. நியாயப்பிரமாணம்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். Law means an eye for an eye and a tooth for a tooth. அப்ப கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? What does the law of grace say? தீமையோடு எதிர்த்து நிற்காத. Do not resist evil. ஒரு கண்ணத்துல அறைந்தா மறு கண்ணத்துல அடிக்கிறதுக்கு கொடு. If somebody slaps you on your cheek, show him the other cheek too. இந்த சுபாவம் நமக்குள்ள உருவாகும் போதுதான், only when this nature is formed in us, பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். we can overcome sin. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you because ye are not under the law but under grace. இன்னொரு நியாயப்பிரமாணத்தை நான் சொல்லுகிறேன். Let me tell you of another law. மத்தேயு 5:43. Matthew chapter 5 verse 43. 43-44. 43 and 44. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். Ye have heard that it had been said, thou shalt love thy neighbor and hate thine enemy. But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நியாயப்பிரமாணத்தின் அனுபவம். The experience of law is that it is said, thou shalt love thy neighbor and hate thine enemy. ஆனா கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? What does the law of grace say? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். Love your enemies. இன்றைக்கு நாம் சகோதரர்களை சிநேகிக்கிறது இல்ல. Today we are not able to love our own brethren. குடும்பத்தில் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாய் சிநேகிப்பதில்லை. In the family of the anointed also, they are not able to faithfully love one another. தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட ஒருவரை ஒருவர் உண்மையாய் சிநேகிப்பதில்லை. Among the people of God too, they are not true in the love towards one another. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுமா? We have to love our enemies. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? We have to bless them that curse us. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா? We've got to do good to them that hate us. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணணுமா? Pray for them which despitefully use you and persecute you. நமக்காகவே ஜெபம் பண்றது இல்ல.
We don't pray for ourselves itself. உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவே நீங்க ஜெபிக்கிறது இல்ல. You don't pray for your family members also. ஜெப ஜீவியம் இப்ப ரொம்ப குறைவா இருக்குது. Prayer life is on the decrease nowadays. இங்க துன்பப்படுத்துறவங்களுக்கும் பகைக்கிறவங்களுக்கும் உட்கார்ந்து ஜெபிக்கணுமா? Here it is said we got to pray for them which despitefully use us and persecute us. இன்றைக்கு பெந்தகோஸ்தே உலகத்துல எத்தனை பேர் அதை செய்து கொண்டிருக்கிறோம்? Today how many of us from the Pentecostal world are doing this? இந்த சுபாவம் நமக்குள்ள வந்தால் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். Only if this nature comes in us we can overcome sin. இயேசு பாவத்தை இப்படித்தான் ஜெயித்தார். This is the way Jesus overcame sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு மாத்திரமல்ல. Not only Jesus. ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider Stephen. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும்படியாக அநேகர் கல்லெறிந்தார்கள். Many people lapidated Stephen to stone him to death. கல்லெறிந்து கல்லெறி வாங்கி மரிக்கிற வேளையில ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று கல்லெறிந்தவர்களுக்காக ஜெபித்து விட்டு அவர் மரிக்கிறார். And before he died of being stoned, he first praising, Lord, forgive them. இயேசுக்குள்ள மட்டுமல்ல. Not only in Jesus. இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். Those who truly follow Jesus. வாசிங்க அப்போஸ்தலர் 7:59-60. Acts of Apostles chapter 7 verse 59 and 60. இவன் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not this sin to their charge. And when he had said this, he fell asleep. கல்லெறி வாங்கி ஒரு கல்லு ரெண்டு கல்லு இல்ல, அநேகர் கல்லை கொண்டு எறிறாங்க. அந்த கல்லெறி வாங்கி கல்லால் எரி உண்டு சாகுறான். கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. Not with just one or stones, many came to stone him. He received all those stoning and died. Just imagine this. சாகுற வரைக்கும் அவனை கல்லெறிறாங்க. They stoned him until he died. அந்த கல்லெறி வாங்கி துடித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளை அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். While he was being stoned, while he was struggling in pain, he knelt and prayed. யாருக்காக ஜெபிக்கிறான்? For whom did he pray? தன்மேல் கல்லெறிந்தவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறான். He prayed to the Father to forgive those who were stoning him. இந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். Prayed unto the Father saying, lay not this sin to their charge. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதான அனுபவம். This is the experience of being under grace. இப்படிப்பட்டவர்களை பாவம் மேற்கொள்ள முடியாது. பாவத்தை ஜெயித்தவர்களாய் இருப்பார்கள். Sin cannot overcome such people, for they have overcome sin. இயேசு பாவத்தை ஜெயித்தார். Jesus overcame sin. இரண்டாவது இயேசு உலகத்தை ஜெயித்தார். Second, Jesus overcame the world. இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். We have to overcome the world as Jesus overcame the world. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, this is the faith that overcometh the world, even your faith. விசுவாசத்தின் மூலமாக நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். By faith we have to overcome the world. அடுத்து பிசாசை ஜெயிக்க வேண்டும். Next we have got to overcome the devil. வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கும்போது, When we read the book of Revelation chapter 12 verse 11, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். they overcame him by the blood of the lamb and by the word of their testimony. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even I also overcame and am set down with my Father in his throne. ஜெய ஜீவியம் என்பது இயேசுவின் ஒரு எலும்பாக இருக்கிறது. Victorious life is a bone of Jesus. நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தது போல, as Nebuchadnezzar broke the bones of the Israelites, நாம் இயேசுவின் எலும்புகளை ஒருபோதும் முறித்து போடக்கூடாது. never should we break the bones of Jesus. அப்ப இயேசுவின் எலும்பு என்று சொல்லும்போது ஜெய ஜீவியம் செய்ய முடியாது, அது சாத்தியமல்ல என்று நாம் பேசக்கூடாது. We should not speak saying victorious life is impossible for us.
இயேசுவை போல யாராலும் ஜெயம் எடுக்க முடியாது. Nobody can be victorious as Jesus was. யார் ஜெய ஜீவியம் செய்கிறார்கள்? Who is leading a victorious life? இப்படி எல்லாம் நம்முடைய வார்த்தையினால் நாம் பேசக்கூடாது, நினைத்து கூட பார்க்க கூடாது. So should we not speak, and never should we also think like that. அப்படி நாம் சொல்லுவோமானால் இயேசுவின் எலும்புகளை நாம் முறித்து போடுகிறோம். If we say so, then we are breaking the bones of Jesus. ஜெய ஜீவியம் செய்ய முடியும். We can lead an overcoming life. ஜெய ஜீவியம் இயேசுவை போல யார் ஜெய ஜீவியம் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய சிங்காசனத்தில், அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Those who are able to lead a victorious life as Jesus alone can be seated in the throne of the Father, or they can be caught up in the secret coming of Jesus. பாவத்தின் மேல் நமக்கு ஒரு ஜெயம் தேவை. We need a victory over sin. அப்ப அதுக்கு நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். Therefore we should be under grace. நமக்குள்ள காணப்படுகிற நியாயப்பிரமாணம் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். The law that is found in us should be totally destroyed. நமக்குள்ள காணப்படுகிற பதிலுக்கு பதில் செய்கிற சுபாவம், பழிவாங்குகிற சுபாவம் மாற வேண்டும், முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். The nature of recompensing and the nature of avenging that is found in us should be totally eradicated. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். We should be under grace. இந்த கிருபை யாருக்கு கிடைக்கிறது? Who will receive this grace? தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். God giveth grace to the humble. அப்ப இந்த தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, So to receive the grace of God, நாம் தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். we must be able to humble ourselves to the ground. அல்லது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு தாழ்த்தினது போல ஒரு தாழ்மை நமக்கு உண்டாக வேண்டும். Or we must be able to humble ourselves as Jesus humbled himself unto the death on the cross. அப்ப சிலுவையின் மரண பரியந்தம் என்று சொல்லும்போது, When we say unto the death on the cross, மற்றவர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும் போது, when others humiliate us, மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் போது, when others reproach us, மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போது, when others put us to shame, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது, when others work against us, அப்போதெல்லாம் நம்முடைய தாழ்மையின் அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். in such situations we have to preserve the experience of humility in us. இரண்டாவதாக, கிருபை என்று சொல்வது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கிறது. And second, God gives grace to those who fear him. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, As far as the heaven from the earth, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. and so far is his grace upon whom he towards them that fear him. சங்கீதத்திலே அதை நாம் படிக்கிறோம். In Psalm 103 verse 11, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. For as the heaven is high above the earth, so great is his mercy towards them that fear him. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகிறதோ அந்த அளவுக்கு வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயர்கிறதோ, பூமிக்கும் வானத்துக்கும் அவ்வளவு கிருபை அவர் நமக்கு கொடுக்கிறார். to the level we have the fear of God in our lives, so high will be his mercy towards us as the heaven is far from the earth. மாத்திரமல்ல, மூன்றாவதாக அநேகருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த கிருபை பெருகிறது. Not only that, thirdly, this grace abounds when we give thanks to God for many. அது ரெண்டு அர்த்தத்துல மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the original language it is given in two meanings. அநேகர் நமக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகுது. First, when many people give thanks for us, we increase in grace. இரண்டாவது, நாம் அநேகருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகிறது. Second, when we give thanks to the Lord for many, grace abounds. ஆனா தமிழ் மொழிபெயர்ப்புல ஒரு அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. But in the Tamil translation only one meaning is given. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you, as ye are not under the law but under grace. நான் ஜெய ஜீவியத்தை பற்றிய எலும்பை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about the bone called the victorious life. ஜெய ஜீவியம் கிறிஸ்துவின் எலும்பாய் இருக்கிறது. Victorious life is a bone of Jesus. ஒரு தோல்வியுள்ள ஜீவியத்தை தேவ ஜனங்கள் செய்வதற்கல்ல, ஒரு ஜெயகரமான ஜீவியத்தை தேவ ஜனங்களை செய்ய வைப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Jesus is hanging on the cross with all his bones protruding out, so that all Christians or people of God might lead a victorious life and not a life of defeat. ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜெய ஜீவியத்துக்காக வாஞ்சிக்க வேண்டும். Therefore, in our prayers, we must desire a victorious life. ஜெய ஜீவியத்துக்காக தவிக்க வேண்டும். We have to be groaning for a victorious life. ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்கு உண்டாக வேண்டும். We must have a thirst to lead a victorious life. ஜெய ஜீவியம் இயேசுவின் எலும்பு என்பதை
நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know that victorious life is a bone of Jesus. அந்த இயேசுவின் எலும்புகளுக்கு உரியவர்களாக ஜெய ஜீவியத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். We have to become the members of the bones of Jesus. We have to become members of victorious life. பாவத்திலே தோல்வி இருக்குமானால், If there is a failure in sin, வியாதியிலே தோல்வி இருக்குமானால், if you have a failure in sickness, உலகத்தின் மேல் நமக்கு ஜெயெடுக்க முடியாமல் இருப்போமானால், if you are not able to overcome the world, உலகம் என்று சொல்லும்போது when we say world, அது மூன்று முக்கியமான விஷயங்களை காட்டுகிறது. it shows three important things: கண்களின் இச்சை, the lust of the eyes, மாம்சத்தின் இச்சை, lust of the flesh, ஜீவனத்தின் பெருமை, and pride of life. இது மூன்றும் உலகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. All these things are compared to the world. ஒன்றியவான் நாம் வாசிக்கும்போது, when we read in 1 John, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். love not the world, neither the things that are in the world. 2:15-16 1 John chapter 2 verses 15 and 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. For all that is in the world, the lust of the flesh, and the lust of the eyes, and the pride of life, is not of the Father, but is of the world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். Love not the world, neither the things that are in the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லைன்னு எழுதப்பட்டிருக்குது. It's written, if any man love the world, the love of the Father is not in him. அப்ப மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is not of the Father. இந்த உலகத்தில் உள்ள பட்டங்கள், பதவிகள், ஸ்தானங்கள், பணம், பொருள், ஆஸ்தி, இப்படிப்பட்ட உலகத்தில் உள்ளவைகள் மேல் நாம் அன்பு கூறக்கூடாது. We should not have a love of the things of the world, such as degrees, qualifications, education, money and possessions. அது நமக்கு தேவைதான். We need that. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பணம் தேவை. As long as we live in this world, we need money. ஒரு பட்டம், பதவி, வேலை இதெல்லாம் தேவை. We need a degree, education and a job and so on. ஆனா அது அன்பு கூர்ந்து அடைய போக கூடாது. But you should not have a love or craving towards it. நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும்போது இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். If we have love towards God, God will give all these things to us. உதாரணமா தானியேலை பாருங்க. For example, consider Daniel. பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மூன்றாவது ஸ்தானம் அவனை தேடி வந்தது. The third position in the Babylonian empire came seeking him. ஆனா அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். But he refused it. அதன் மேல அவன் அன்பு வைக்கல. He did not place his love over that. அந்த ஸ்தானத்தை அடையிறதுக்காக இரவும் பகலும் பிரயாசப்படல. He did not toil day and night to receive that position. அந்த ஸ்தானத்தை அவன் தேடி போகல. He did not go seeking that position. அந்த ஸ்தானம் இவனை தேடி வந்தது. The position came seeking him. அப்போதும் கூட அது உம்மிடத்திலே இருக்கட்டும்னு சொல்லிட்டான். And then too he said, let that be with thee. வாசிங்க தானியேல் புத்தகத்துல Daniel chapter 5 verse 17. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய். In the latter part of verse 16 it is written, thou shalt be clothed with scarlet and have a chain of gold about thy neck, and thou shalt be the third ruler in the kingdom. இந்த மூன்றாவது ஸ்தானம் அவனை தேடி வந்தது. The third position in the kingdom came seeking him. இதில் அவன் அன்பு கூர்ந்திருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். If he had loved that, he would have accepted it. ஆனா அவன் சொல்றான், உம்மிடத்திலே இருக்கட்டும், எனக்கு தேவையில்லைன்னு சொன்னான். But he said, let that be with thee, I don't need that. ஆனாலும் அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். Yet the Lord elevated him to that position. அதுபோல இந்த உலகத்துள்ள ஸ்தானங்கள் மேல், பட்டங்கள் மேல், பணத்தின் மேல் நாம் அன்பு வைக்க போக கூடாது. Similarly, we should not try to place our love on the positions, degrees and posts in this world. அப்படி அன்பு வைக்காமல் தேவன் மேல் மாத்திரம், பிதாவின் மேல் மாத்திரம், அல்லது திரித்துவ தேவன் மேல் மாத்திரம் நம்ம அன்பு வைக்கும் போது அந்த நம்முடைய தேவைக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பூமியில நமக்கு கொடுப்பார்.
Instead, if we place our love on God, the Father and the triune God, the Lord himself will give all the material needs in this world. அப்ப உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். So we have to overcome the world. அந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் If we want to overcome this world, அதற்கு ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. we should have an impregnable faith towards God. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். This is the victory which overcometh the world, even your faith. எத்தனாம் வசனத்துல வாசிக்கிறோம்? 1 John chapter 5 verse 4. For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்த 5ஆம் வசனம். Verse 5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Who is he that overcometh the world, but he that believeth that Jesus is the Son of God? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். We've got to overcome the world. இயேசு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus said, I overcame the world. இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். We have to overcome the world as Jesus overcame the world. பாவத்தை ஜெயிக்க வேண்டும். We have to overcome sin. சுயத்தை ஜெயிக்க வேண்டும். We've got to overcome ourselves. பிசாசை ஜெயிக்க வேண்டும். We've got to overcome the devil. பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? How can we overcome the devil? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்க கேட்டோம். In the book of Revelation chapter 12 verse 11 we heard that they overcame him by the blood of the lamb and by the word of the testimony. ஆகவே ஜெய ஜீவியம் என்பது இயேசுவின் எலும்பாக இருக்கிறது. Therefore a victorious life is a bone of Jesus. இயேசுவை போல நான் என்றைக்கு ஜெயம் எடுக்கிறேனோ அன்றைக்கு தான் நான் இயேசுவின் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். The day I overcome like Jesus, only then can I be sure that I will be caught up in the secret coming of Jesus. அது இயேசுவை போல ஜெயம் எடுத்தவர்கள் மாத்திரமே இயேசுவின் ரகசியவர்களிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Or we have to believe that those who have overcome like Jesus alone can be caught up in the secret coming of Jesus. இயேசுவை போல ஜெயம் எடுப்பதெல்லாம் சாத்தியமல்ல. It is not possible to be an overcomer like Jesus. அதெல்லாம் மனிதர்களுக்கு முடியாது. That is impossible for men. இப்படி பேசக்கூடிய ஒரு உபதேசம் இருக்கிறது. There is a doctrine which speaks in this line. நம்முடைய மத்தியிலே கூட சிலர் இப்படி பேசக்கூடும். Amongst us also certain people might be speaking like this. சிலவேளை நம்முடைய ஜீவியத்தை பார்க்கும்போது நமக்கு இப்படி எண்ணம் தோன்றும். At times looking at our own lives we might have such a thought in us. அப்போது ஆபிரகாமுடைய ஜீவியத்தை நோக்கி பார்க்க வேணும். Then we have to look onto the life of Abraham. ஆபிரகாம் எப்படி அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டான்? How did Abraham receive that victory? அவனுடைய சரீரம் செத்து போய் இருந்தது. His body was dead. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் இருந்தது. And the womb of Sarah also was dead. ஆனாலும் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். But by faith he glorified God and received an Isaac. செத்துப்போன சரீரத்திலிருந்தும் செத்துப்போன கர்ப்பத்திலிருந்தும் துதித்து துதித்து தேவனை துதித்து துதித்து தேவனை விசுவாசித்து ஒரு ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். From a dead body and from a dead womb they kept on praising the Lord, and by faith they received an Isaac. அதுபோல நம்முடைய தோல்விகளை எண்ணாத ஒரு இடத்துக்கு நாம் வர வேண்டும். Similarly, we've got to come to a place from where we are not able to count our failures. நம்முடைய பலவீனங்களை எண்ணாத ஒரு இடத்துக்கு நாம் வர வேண்டும். We've got to come to a place from where we do not consider our weaknesses. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். We have to consider the power and the word of God. அப்போது நாம் ஜெய ஜீவியம் செய்ய முடியும். Only then can we lead a victorious life. ஆகவே இயேசுவின் எலும்பாகிய ஜெய ஜீவியத்தை நாம் முறித்து போடக்கூடாது. Therefore we should not break the bone of Jesus, which is the victorious life. இயேசுவின் எலும்புகளுக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். We have to become the members of the bones of Jesus. ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். We have to start to lead a victorious life. அதற்கு நமக்கு ஒரு பெரிய தவிப்பு தேவையா இருக்கிறது. We need a great longing for that. நாம் தாகத்தோடு ஜெய ஜீவியத்தை தாகத்தோடு கேட்க வேண்டும். With thirst we must ask for a victorious life. அப்போது ஆண்டவர் ஜெய ஜீவியம் செய்ய உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். Then the Lord will help you and me to lead a victorious life. அதுபோல விசுவாச ஜீவியம் ஒரு உபதேசம். Similarly, faith life is a doctrine. இந்த உலக பிரகாரமான தேவைக்கும் ஆவிக்குரிய தேவைகளுக்கும் பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா தேவைகளுக்கும் விசுவாசம் தேவை. In this worldly life, all for the material needs and also for spiritual needs, we need faith. விசுவாசம் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை நம்மால் வாழவே முடியாது. Without faith, we cannot lead this life. இப்ப பரிசுத்தத்தின் பூரணம்,
perfection in holiness, அன்பின் பூரணம், perfection in love, தேவ சித்தத்தின் பூரணம், perfection in the will of God, விசுவாசத்தின் பூரணம். perfection in faith. இந்த 4 பூரணங்கள் இருந்தா தான் புதிய எருசலேமாய் சீயோனா மாற முடியும். Only if we have attained all these 4 perfections can we become New Jerusalem and Zion. இந்த தேவ சித்தத்தின் பூரணம், பரிசுத்தத்தின் பூரணம், அன்பின் பூரணம், இந்த 3 பூரணங்களை அடைவதற்கும் விசுவாசம் தேவை. To attain the perfection in the will of God, to attain perfection in love, to attain perfection in holiness, we need faith. ஆகவே தான் நாம் படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். And that is what we read, without faith it is impossible to please God. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by his faith. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. If any man draw back, my soul shall have no pleasure in him. விசுவாசம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆத்துமா நம்மேல் பிரியமாயிராது. If we do not have faith, the soul of the Lord will not be pleased with us. விசுவாசம் இல்லாவிட்டால் அவிசுவாசம் வந்து விட்டா பரலோகத்துல புதிய பூமி கூட போக முடியாது. If there is unbelief, we cannot even inherit a new earth in heaven. நித்திய நரகத்துக்கு தான் போணும். We have to go to eternal hell. வெளிப்படுத்தல் 21:8 படிக்கிறோம். In Revelation chapter 21 verse 8 we read, அவிசுவாசம் உள்ளவர்கள் அந்த நித்திய அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். unbelievers will be cast into the eternal hellfire. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். But the fearful and unbelieving and abominable and murderers and warmongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. பாருங்க, விபச்சார பாவம் பண்ணவன், கொலைபாதகம் பண்ணவன், இன்னும் பல்வேறு பாவங்களை பண்ணவெல்லாம் நித்திய நரகத்திலே காணப்படுவான். Murderers and adulterers and people who have committed various other sins will be found in eternal hell. அதே இடத்துல தான் விசுவாசம் இல்லாம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்த தேவஜனங்களும் காணப்படுவாங்க. And in the same place will be found the people of God who had given room to unbelief. நமக்கு ஒரு மகா பரிசுத்த விசுவாசம் தேவை. We need a most holy faith. உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது சர்ப்பத்தால் தீண்டப்பட்டு அநேகர் மரித்து போனார்கள். For example, in the Old Testament period we saw that many people who were bitten by the serpent died. அநேகர் மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தாங்க. Many people were nearing death. அப்போ கர்த்தர் வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைக்க முடியாது சொன்னார். Then the Lord asked them to lift up a brazen serpent. இந்த மரணத்துல துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், A man who is struggling with death, அவன் மனதில் எப்படி இருக்கு, என்னை பாம்பு தீண்டிருச்சு, அநேகர் மரித்து போனதை இவன் கண்ணால பாக்குறான். இவன் கண்ணு முன்னாடி சிலர் மரித்து போய் விட்டார்கள். before his eyes he has seen many people die. இவனும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். He is also nearing death. அந்த பாம்பின் விஷம் இவனுக்குள்ள இருக்குது. The poison of the serpent is found in his body. இதன் மத்தியில அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். In the midst of this he has to look onto that brazen serpent. அதை நோக்கி பார்த்தா எனக்குள்ள ஜீவன் உண்டாகும், நான் பிழைப்பேன் என்று அவன் விசுவாசிக்கணும். He has to believe, saying, if I look onto it, I will live, for there will be life in me. அப்ப சிலர் அப்படி நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல படிக்கிறோம். In the Old Testament period we see that certain looked like that and they lived. அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு ஒப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறார். Lord Jesus Christ has been compared to the brazen serpent. யோவான் 3ஆம் அதிகாரம் 14. John chapter 3 verse 14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish but have eternal life. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தவர்கள், those who looked onto the brazen serpent and lived, அதுபோல இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். similarly we've got to look onto Jesus. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், whatever your problem be, உங்களுடைய போராட்டம் எதுவா இருந்தாலும், whatever your struggles be, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், it might be in the life of your children, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருந்தாலும், or in your personal life, அது உலக பிரகாரமான போராட்டமா இருந்தாலும், or it might be a struggle concerning the world, இல்ல ஆவிக்குரிய போராட்டமா இருந்தாலும், or might be a spiritual struggle. இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய வல்லமை
மரத்திலே உயர்த்தப்பட்ட என் இயேசுவுக்கு இருக்கிறது என்று நாம் அந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். Saying, my Jesus who was lifted upon the tree as the power to deliver me from the struggle, you got to look unto Jesus. அந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். You got to believe that Jesus. ஆனா அதே வேளையில பாம்பு நம்மை கடித்திருக்கிறது. At the same time, serpent has bitten us. அந்த வலு சர்ப்பம் நம்மை கடித்திருக்குது. That dragon has bitten us. சாதாரண பாம்பல்ல நம்மை கடித்திருப்பது. The one which has bitten us is not an ordinary serpent. இஸ்ரவேல் ஜனங்களையாவது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தான் கடித்தது. The Israelites were bitten by fiery serpents. ஆனா உங்களை என்னை இப்ப கடித்திருக்கிறது வலு சர்ப்பம். But the one that has bitten you and me is the dragon. அது எப்படிப்பட்ட வலு சர்ப்பம்? What sort of dragon is it? வெளிப்படுத்தல் 12:3. Revelation chapter 12 verse 3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns and 7 crowns upon his heads. இந்த வலு சர்ப்பத்தை யாருன்னு சொல்லி 9ஆம் வசனத்துல படிக்கிறோம். In verse 9 we see who this dragon is. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him. இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் தான் கடித்தது. The Israelites were bitten only by fiery serpents. ஆனால் அவர்களை மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக ஒரு வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது. But a brazen serpent was lifted up in the wilderness to deliver them and redeem them. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். We are spiritual Israelites. நம்மை கொள்ளிவாய் சர்ப்பம் அல்ல வலு சர்ப்பம் தீண்டி இருக்கிறது. A fiery serpent hasn't bitten us, but a dragon has bitten us. அந்த வலு சர்ப்பத்துக்கு 7 தலைகள் காணப்படுகிறது. That dragon had 7 heads. அந்த வலு சர்ப்பத்துக்கு 10 கொம்புகள் காணப்படுகிறது. That dragon had 10 horns. அந்த வலு சர்ப்பத்துக்கு தலையில 7 கிரீடங்கள் காணப்படுகிறது. That dragon had 7 crowns upon his heads. அது சிவப்பு நிறம். It was red. இந்த 7 தலை என்பது எதை காட்டுகிறது? What does the 7 heads show? உலக ஞானம், பூரணமான விழுந்து போன தூதன் பிசாசுனுடைய பூரண ஞானம் அல்லது பூரண உலக ஞானம். It shows the perfect wisdom of the fallen devil or the perfect wisdom of this world. 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 denotes perfection. அந்த சர்ப்பத்துக்கு 7 தலைகள் காணப்பட்டது. This dragon had 7 heads. அது உலக ஞானத்தின் பூரணம். It shows the perfection in the worldly wisdom. பிசாசின் விழுந்து போன ஞானத்தின் பூரணம். It shows the perfect wisdom of the devil or the fallen angel. இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல பாருங்க, விஞ்ஞானம் இன்னும் மற்ற டெக்னாலஜி இன்னும் எத்தனையோ காரியங்கள் அபரிதமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Today we can say that science and technology has developed quite fast. இதுதான் அந்த சர்ப்பத்தினுடைய 7 தலைகள். These are the 7 heads of the dragon. அந்த பூரண ஞானத்தை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. This world is racing towards perfect wisdom. தேவ ஜனங்களும் கூட அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாத தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. People of God are also running in haste to learn that wisdom. அடுத்ததுக்கு 10 கொம்புகள் காணப்பட்டது. Next it had 10 horns. கொம்புகள் வல்லமையை காட்டுகிறது. Horns show power. அப்ப பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. Sin has a power. பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. Devil has a power. அடுத்தபடியாக அதுல 7 முடிகள் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்குது. அது மூல பாஷையில ஆங்கிலத்திலும் கிரீடங்கள். Next, in English and in the original language it is written, it had 7 crowns. கிரீடம் என்பது ஆளுகையை காட்டுகிறது. Crowns show dominion. பாவத்துக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. Sin has got a rule. இன்றைக்கு பாவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Today sin is ruling over us. பிசாசின் சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது. The nature of the devil is ruling over us. பாருங்க, பொய் பேசுற சுபாவம். Now when we say of the nature of speaking lies, அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. that's not the nature of Christ. அது பிசாசின் சுபாவம். That's the nature of the devil. பெருமை, pride, அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. it's not the nature of Christ. அது பிசாசின் சுபாவம். It's the nature of the devil. எதிர்த்து நிற்பது, resisting, அது பிசாசின் சுபாவம். is the nature of the devil. கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. not the nature of Christ. கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், disobedience and rebellion, இதெல்லாம் பிசாசுடைய சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. these are the natures of the devil and not of that of Christ. அடுத்து தூசிக்கிறது. Next, cursing. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள, தேவனுடைய பிள்ளைகளை
தூசித்து பேசுவது, cursing the anointed people of God and the children of God. அதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Those are not the natures of Christ. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, When we read the book of Revelation chapter 13, 5ஆம் வசனத்துல, in verse 5, பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. போதும். And there was given unto him a mouth speaking great things and blasphemies. பாத்தீங்களா, தூசிக்கிற ஆவி கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. the spirit of blasphemy is not the nature of Christ. அது அந்திகிறிஸ்துவின் சுபாவம். Is the nature of Antichrist. அது வலு சர்ப்பத்தோட சுபாவம். Is the nature of the dragon. இன்னைக்கு நம்ம தூசிக்கிறது இல்லையா? Today don't we blaspheme? நம்ம யாரையும் தூசித்து பேசினது இல்லையா? Haven't we cursed others? நமக்குள்ள காணப்படுகிறது. It's found in us. இதுதான் இந்த வலு சர்ப்பம் நம்மை தீண்டி விட்டது. That's what we say, the dragon has bitten us. இப்ப நமக்குள்ள பெருமையான வார்த்தைகள் நம்ம பேசணும் வைத்துக்கொள்ளுங்க. Suppose we are speaking great swelling words. அந்த வலு சர்ப்பம் நம்மை தீண்டி இருக்கிறது. Then the dragon has bitten us. பாருங்க எசேக்கியேல் 29:3. In Ezekiel chapter 29 verse 3. எகிப்தின் ராஜா, the king of Egypt, இந்த நதி என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொன்னான். he said, this river is mine, I have made it for myself. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையை இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. Speak and say, thus saith the Lord God, behold, I am against thee, Pharaoh king of Egypt, the great dragon that lieth in the midst of his rivers, which hath said, my river is mine own, and I have made it for myself. இந்த நதி என்னுடையது, my river is mine. இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன்னு சொன்னான். He said, I have made it for myself. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு கர்த்தர் எதிரியாய் மாறிவிட்டார். We can see the Lord turned out to be an adversary for a Gentile king. அதுபோலதான் நேபுகாத்நேச்சார். Similarly with Nebuchadnezzar. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், for the might of my power, என் மகிமை பிரதாபத்துக்கென்று, and for the glory, நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, isn't it the great Babylon that I have built? இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே கர்த்தர் அவனுக்கு எதிரியா மாறிவிட்டார். As soon as he spoke these words, the Lord turned out to be his enemy. நாம் இந்த நாட்களில் எத்தனையோ பெருமையான காரியங்களை நம்மை குறித்து பேசுகிறோம். And nowadays we are speaking so many things, boasting about ourselves. எத்தனையோ காரியங்களில் பெருமை பாராட்டுகிறோம். In so many things we take pride. அப்படியானால் அந்த வலுச பெருமை என்பது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Pride is not the nature of Christ. பெருமை கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Pride is not the nature of Christ. வலு சர்ப்பம் நம்மை தீண்டி விட்டது. And dragon has bitten us. அது அந்த வலு சர்ப்பத்துடைய அந்த விஷம் தான் இந்த பெருமை. The poison of the dragon is this pride. அது நமக்குள்ள இருக்குது. It's found in us. பெருமை ஒரு விஷம். Pride is a poison. அதுல கசப்பு, வைராக்கியம். Similarly, bitterness and emulation. அதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Those aren't the natures of Christ. கசப்பு, சிலர் மேல கசப்போட இருக்கிறது. We have bitterness towards some. வைராக்கியத்தோடு இருக்கிறது. We have emulation. பகையோடு இருக்கிறது. We have hatred. சில காரியங்களை அப்படியே மறக்காம மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறது. We do not forget certain things and retain that in our mind. இதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. These aren't the natures of Christ. இதெல்லாம் அந்த வலு சர்ப்பத்தின் சுபாவம். These are the natures of the dragon. கசப்பு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில பெக்கியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Greek term for the term bitterness is pekia. அதோட அர்த்தம் விஷம். That means poison. கசப்பு நமக்குள்ள இருக்குமானால், if there is bitterness in us, அது விஷம், சர்ப்பத்தின் விஷம், அது வலு சர்ப்பத்தின் விஷம். that is like the poison of a dragon within us. விஷம் எனக்குள்ள இருந்தா எனக்கு தான் மரணம், அடுத்தவங்களுக்கு இல்ல. If poison is within me, there is death for me and not for others. இப்ப நான் ஒரு ஆள் மேல கசப்பா இருந்தா அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் மரணம். Suppose I have bitterness towards another person, nothing, no problem for that person, there is death for me only. பெருமை எனக்குள்ள இருந்தா எனக்கு தான் மரணம். If there is pride in me, there is death only for me. கசப்பு எனக்குள்ள இருந்தா எனக்கு தான் மரணம். If there is bitterness in me, there is death only for me. அப்ப பிசாசின் சுபாவங்கள் இன்னைக்கு நமக்குள்ள காணப்படுகிறது. But the natures of the devil are found in us today. இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டினது போல, as the fiery serpent bit the Israelites, இன்றைக்கு அந்த பெரிய வலு சர்ப்பம், today that great dragon 7 தலைகளையும் with 7 heads 10 கொம்புகளையும் and 10 horns தலையில 7 கிரீடங்களையும் and 7 crowns upon the heads, உடையதான அந்த வலு சர்ப்பம் நம்மை தீண்டி இருக்கிறது. that dragon has bitten us. அப்ப அந்த 7 கிரீடங்கள் என்பது எதை காட்டுகிறது? What do those 7 crowns show? பாவத்தின் ஆளுகையை காட்டுகிறது. It shows the rule of sin. பாவம் இன்னைக்கு நமக்குள்ள ஆளுகை செய்யுது. Today sin is ruling over us. வருடக்கணக்கா சிலருக்குள்ள கசப்பு. For years together certain people have bitterness in them. வருடக்கணக்கா பெருமை. For years together they've got pride. வருடக்கணக்கா சுயம். For years together they've got the ego. வருடக்கணக்கா தூசிக்கிற ஆவி. Years together they've got the spirit of blasphemy. இப்படி
வலு சர்ப்பத்தின் எத்தனையோ சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. In these ways, so many natures of the dragon are ruling us. இப்ப நமக்கு என்ன தேவை? Today, what do we need? நாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We are going towards death. இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We are going towards the fiery lake, that is the second death. பொய் என்பது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Lie is not a nature of Christ. அது அந்தி கிறிஸ்துவின் சுபாவம். Is a nature of Antichrist. அது பிசாசின் சுபாவம். That's the nature of the devil. அவனை குறித்து இயேசு சொல்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். About him, Jesus says he is the liar and the father of lies. இப்ப நமக்குள்ள பொய் பேசுகிற சுபாவம் இருந்தால், Today, if we got the nature of lying, அந்த சர்ப்பம் நம்மை தீண்டி விட்டது. that dragon has bitten us. அந்த பொய் தான் விஷம். That lie is a poison. அது நமக்குள்ள இருக்குது. That is found in us. இந்த விஷம் என்ன செய்யுது? What does this poison do? நம்மை மரணத்தை நோக்கி நடத்துகிறது. Is taking us towards death. அந்த மரணம் என்ன? What is that death? வெளிப்படுத்தல் 21:8 வாசித்தபடி இரண்டாம் மரணமாகிய நித்திய நரகம். According to Revelations chapter 21 verse 8, it is the second death. பொய் பேசுறவங்க நித்திய நரகத்துக்கு போவாங்க. And liars will go to eternal hellfire. பயப்படுறவங்க நித்திய நரகத்துக்கு போவாங்க. Fearful will go to eternal hell. அவிசுவாசிகள் நித்திய நரகத்துக்கு போவாங்க. Unbelieving will go to eternal hell. இப்படி பல்வேறு சுபாவங்கள் நமக்குள்ள காணப்படுகிறது. In this way, various natures are found within us. கொலைபாதகர்கள் நித்திய நரகத்துக்கு போவாங்க. Murderers will go to eternal hell. கிருபையின் காலத்துல நம்ம கத்தி எடுத்து யாரையும் கொலை செய்யல. In this dispensation of grace, we do not kill another person using a knife. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். Whosoever hateth his brother is a murderer. யார் மேலாவது பகை, வருத்தம், கசப்பு இருக்குமானால் நம் கொலைபாதகர்களா இருக்கிறோம். If we have hatred, bitterness or grievances against anybody, then we are murderers. நித்திய நரகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். Then we are heading towards eternal hell. அந்த பாம்பின் விஷம் நமக்குள்ள காணப்படுகிறது. The poison of the serpent is found in us. அந்த பழைய பாம்பாகிய சாத்தானின் விஷம் நமக்குள்ளே காணப்படுகிறது. The poison of that old serpent, that Satan, is found in us. இப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம் தேவை. Now we need a faith in us. அந்த விசுவாச ஜீவியம் தான் இயேசுவின் எலும்பு. That faith life is the bone of Jesus. இப்ப நமக்கு என்ன விசுவாசம் தேவை? Now what sort of faith do we need? அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பிழைத்தார்களே. On those days, those who were bitten with fiery serpents, when they looked onto the brazen serpent, they lived. செத்து போனவங்களை பார்க்க கூடாது. And they should not look at the dead ones. கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து நிறைய பேர் செத்து போனாங்க. Many people died being bitten by the fiery serpent. செத்து போனவங்களை பார்க்க கூடாது. They should not look at the dead ones. மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவன் மரித்து போன ஒரு மனிதனை பார்க்க கூடாது. A person who is heading towards death should not look at the dead ones. மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். The person who is heading towards death should look onto the brazen serpent. நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? மரித்து போனவர்களை பார்க்க வேண்டாம். We should not look at the dead ones. விழுந்து போனவர்களை பார்க்க வேண்டாம். Should not look at the fallen ones. நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். We have to look unto Jesus who was lifted up for us. அவரை விசுவாசிக்க வேண்டும். We've got to believe him. இப்போது முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Now those who can, please come upon knees. இந்த 2 நிமிடம். Just a couple of minutes. உன்னுடைய நிலவரத்தை நீ முதலாவது தேவ சமூகத்துல சொல்லணும். First of all, you got to tell about your state in God's presence. ஆண்டவரே, இந்த சர்ப்பம் என்னை தீண்டி இருக்கிறது. Oh Lord, the serpent has bitten me. இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தது. The Israelites were bitten by the fiery serpent. அநேகர் மரித்து போனார்கள். Many died. சிலர் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். Certain were going towards death. மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். The ones who were heading towards death, when they looked unto the brazen serpent, they lived. வெண்கல சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்து உனக்காக எனக்காக அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். As the brazen serpent was lifted up in the wilderness, similarly Christ has been lifted up on the cross for you and me. இதான் விசுவாச ஜீவியம் என்கிற எலும்பு. This is the bone called the faith life. இந்த இயேசுவின் எலும்பை நீ முறித்து போடாதே. Do not break this bone of Jesus. எனக்கு இன்னென்ன பாவம் இருக்குது. Such and sins are in me. இந்த பாவத்தில் எனக்கு இத்தனை வருஷமா விடுதலை இல்ல. And all these years I didn't get any deliverance from this sin. என்னால் இயேசுவை போல மாற முடியாது. I cannot become like Jesus. என்னால் இயேசுவின் ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது.
முடியாது. I cannot be caught up in the secret coming of Jesus. இப்படி நீ எண்ணுவாயானால், If you think like this, இப்படி நீ சொல்லுவாயானால், if you say like this, நீ இயேசுவின் எலும்பை, அந்த விசுவாச ஜீவியம் என்கிற எலும்பை முறித்து போடுகிறாய். you are breaking the bone of Jesus called the faith life. அந்த விசுவாச ஜீவியத்தை பற்றிய உபதேசத்தை முறித்து போடுகிறாய். You are breaking the doctrine about this faith life. நாம் செய்ய வேண்டியது என்ன? What should we do? பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us pray unto the Father. பிதாவே, Father, சர்வ வல்லமையுள்ள தேவனே, Almighty God, கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடித்த, those who were being bitten by the fiery serpent, those who were bitten by the அந்த fiery serpent, இஸ்ரவேல் ஜனம், those Israelites, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனம், those Israelites who were going towards death, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது ஜீவன் வந்ததே. when they looked onto the brazen serpent, they lived. அவர்கள் பிழைத்தார்களே. They lived. அந்த எழுத்தின்படியான வெண்கல சர்ப்பத்துக்கு இருந்த வல்லமை, That power that literal brazen serpent had, உருவமாக தான் செய்து வைக்கப்பட்டது. it was kept as a figure. அதற்கு இருந்த அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு இருந்த வல்லமை, The power that the brazen serpent had, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு இல்லையோ? hasn't your son who was lifted up on the cross got that power? பிதாவே, பதில் சொல்ல வேண்டும். Oh Father, you've got to answer. சர்ப்பம் இப்போது என்னை கடித்து இருக்கிறது உண்மைதான். It's true, today the serpent has bitten me. அந்த பிசாசின் அக்கிரமம் எனக்குள்ளே காணப்படுகிறது. The iniquity of Satan is found in me. பிசாசின் அசுத்தம் என்கிற விஷயம் எனக்குள்ள இருக்குது. The poison called the uncleanness of Satan is found in me. அவன் அசுத்தன். He is filthy. அவன் என்னை தீண்டினபடினால், As he has bitten me, அந்த அசுத்தம் என்கிற சுபாவம் விஷயம் எனக்குள்ள இருக்குது. that nature, filthy nature, that poison is found in me. நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். I'm heading towards death. உண்மைதான். It's true. இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தம் கடலை நோக்கி நித்திய நரகத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். I'm going towards eternal hell, or the second death, which is lake that burneth with brimstone. எனக்குள்ள கசப்பு காணப்படுகிறது. There is bitterness in me. எனக்குள்ள பகை காணப்படுகிறது. There is hatred in me. எனக்குள்ள பெருமை காணப்படுகிறது. There is pride in me. பொய் சொல்லுகிற சுபாவம் எனக்குள்ள காணப்படுகிறது. I have got the nature of lying. அவிசுவாசம் எனக்குள்ள காணப்படுகிறது. There is unbelief in me. பயப்படுகிற சுபாவம் எனக்குள்ள காணப்படுகிறது. I've got the nature of being fearful. பெருமையானவைகளை பேசக்கூடிய சுபாவம் காணப்படுகிறது. I've got the nature of speaking great swelling words. மற்றவர்களை தூசிக்கிற சுபாவம் எனக்குள்ள காணப்படுகிறது. I've got the nature of blaspheming others. இவ்வளவு விஷம் எனக்குள்ள இருக்குது. So much poison is in me. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். I acknowledge. நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். I acknowledge that I'm heading towards death. இப்போது மரித்தவர்களை அல்ல. Now not the dead ones. ஓ, எனக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை, சிலுவை மரணத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். I'm looking unto Jesus who died for me and was hanging on the cross for me. அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்திருக்க கூடுமானால், If those who had looked unto the brazen serpent the other day had lived, அவர்களுடைய விஷத்தன்மை நீக்கப்பட்டு ஜீவன் உண்டாயிருக்குமானால், if the poison had been removed from their lives and they had life, கொள்ளிவாய் சர்ப்பத்தின் விஷத்தை அந்த வெண்கல சர்ப்பம் நீக்கி இருக்க கூடுமானால், if the brazen serpent was able to remove the poison of the fiery serpent, இந்த சிவப்பான 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தலையில் 7 கிரீடங்களுடைய சிவப்பான அந்த பெரிய வலு சர்ப்பம் என்னை தீண்டி இருக்கிறது. this red dragon which has got 7 heads and 10 horns and 7 crowns upon his head has bitten me. நான் இயேசுவின் எலும்புகளை நோக்கி பார்க்கிறேன். I'm looking unto the bones of Jesus. அந்த விசுவாச ஜீவி என்கிற எலும்புகளை நான் முறித்து போட மாட்டேன். I will not break the bones of Jesus called the faith life. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. அந்த வலு சர்ப்பத்தின் விஷத்தன்மை என்னை விட்டு நீங்கட்டும். Let the poisonous effect of the dragon be removed from me. அந்த அக்னி கடலை நோக்கி, அந்த இரண்டாம் மரணத்தை நோக்கி என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த பிசாசின் சுபாவத்திலிருந்து என்னை விடுவியோ. You have to deliver me from the nature of the devil which is leading me toward the second death or the lake of fire. பிதாவே, பதில் சொல்லும்படியாய் கெஞ்சுகிறோம். Oh Father, we plead that you answer us. பரிசுத்த ஆவியானவரே, பதில் சொல்லும்படியாய் கெஞ்சுகிறோம். Oh Holy Ghost, we are pleading so that you might answer us. பரலோகத்தை நோக்கி ஒரு கேள்வி. A question towards heaven. வெண்கல சர்ப்பத்துக்கு இருந்ததான வல்லமை, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டவர்களை வெண்கல சர்ப்பம் தப்புவித்ததே, ஜீவனை கொடுத்ததே, அந்த வல்லமை சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவுக்கு இல்லையோ?
That brazen serpent was able to deliver and give life to those who were bitten by the fiery serpents when they looked unto it. But Jesus, who was lifted up on the cross for us, hasn't he got that power? கர்த்தருடைய பிள்ளையே, Oh dear child of நீ God, இருக்கிற நிலவரத்திலிருந்து அந்த இயேசுவை நோக்கி பார். from the place or from the stage where you are, look unto Jesus. உன் தோல்வியை பார்க்க வேண்டாம். Do not look at your failures. உன்னோடு போராடுகிற மாம்சத்தின் வல்லமையை பார்க்க வேண்டாம். Do not look at the powers of the flesh which is striving against you. உன் குடும்பத்தோடு போராடுகிற பிசாசின் வல்லமையை பார்க்க வேண்டாம். Do not look at the powers of the devil which is striving against your family. வருடக்கணக்காக உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற வியாதியின் வல்லமையை பார்க்க வேண்டாம். Do not look at the power of the sickness which is working against your family and against your children for years together. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமையை நோக்கி பார். Look at the power of the death of Jesus Christ, who was being nailed to the cross and is being hung on the cross. இதோ இப்போது நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மின்னலின் வேகத்தில், ஒளியின் வேகத்தில் சிலுவை மரணத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ஜெயம், ஒரு சுகம் இப்போதே நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. Right now, at the speed of lightning, at the speed of light, is coming a healing or deliverance unto those who look unto the cross, and a deliverance for them. இப்போதே விடுதலை. A deliverance right now. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். The Lord is delivering you. விசுவாசிப்பாயாக. Believe. சந்தேகத்தை அகற்றுவாயாக. Remove all your doubts. அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துவாயாக. Remove all unbelief. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.